யாழ்ப்பாண போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது போதைப்பொருள் பயன்படுத்திக் கொண்டிருந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹெரோயின் பயன்படுத்திக் கொண்டிருந்த 4 மற்றும் கஞ்சா பயன்படுத்திக் கொண்டிருந்த 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து ஹெரோயின் மற்றும் கஞ்சா தொகைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்கள் இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். 5 கிலோ 416 கிராமுக்கும் அதிக ஹெரோயின் போதைப்பொருள் போலீஸ் அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்த 1,08,11,500 ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் குறித்த போதைப்பொருள் தொகையினை கடலிலிருந்து படகொன்றினூடாக கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். போதைப் பொருட்களுடன் பயணித்த படகும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் ஹெரோயின் போதைப்பொருள் தொகையும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர். வெளிநாட்டில் வசிக்கும் திட்டமிட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான தம்மிக அவிஷ்கவுடன் தொடர்புடைய ஒருவர் கம்பகா பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புடன் குறித்த நபருக்கு தொடர்பு பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபரிடமிருந்து 13 கிராம் 170 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் கெஹில்பத்தர பத்மே மற்றும் தம்மிக அவிஷ்க ஆகியோரின் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளுடன் தொடர்பு பட்டுள்ளமை வெளிக்கொணரப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான 3 வாகனங்கள் மித்தனியாவில் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் முன்னெடுத்த சுற்றுவளைப்பின் போது குறித்த வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பயணிகள் போக்குவரத்து பஸ், கேப் மற்றும் சொகுசு ரக கார் ஆகிய வாகனங்களை போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட கேப் ரக வாகனம் கஞ்சா போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மித்தனிய கொழும்பு பயணிகள் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக பஸ் ஒன்றும் ஈடுபடுத்தப்பட்டன. சம்பத் மனம்பேரியிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி தற்போது தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றார். மித்தனிய பகுதியில் போதைப்பொருள் வலையமைப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்காக அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்.